திமுக அரசின் திட்டங்களையே பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் விமர்சித்துள்ளார். மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கானாடுகாத்தானில் 61 கோடியே 78 லட்சம் ரூபாய் செலவில் வேளாண் கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கடனிவாசல் பகுதியில் 100 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சட்டக் கல்லூரியையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டத்துக்கான கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் 49 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் 28 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என தெரிவித்தார். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துள்ளது என்ற ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களையும் வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதாக ஒன்றிய அரசு பாராட்டியுள்ளதையும் பிரதமரும் ஆளுநரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒன்றிய அரசுக்கு மகாத்மா காந்தியையும் பிடிக்காது, மக்கள் நன்றாக இருந்தாலும் பிடிக்காது என்றும் முதலமைச்சர் சாடினார். ஒன்றிய அரசு தன்னுடைய கடமையிலிருந்து நழுவி ஓடுது. கிராமப்புற மக்களை மொத்தமா கை கழுவி விடுது. இந்த குறைபாடுகளை எல்லாம் சுட்டி காட்டி இந்த திட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும். மறுபடியும் பழைய திட்டத்தை மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நாம தீர்மானம் போட்டிருக்கிறோம். மக்களின் குரலுக்கு ஒன்றிய பாஜக அரசு கட்டாயம் செவிசாய்க்கணும். இல்லைன்னா 3 வேளாண் சட்டங்கள், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு போல இதிலேயும் மக்கள் துணையோடு உங்கள் முடிவை வாபஸ் பெற வைப்போம். 2011, 2016 ஆகிய தேர்தல்களில் கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றவில்லை என்றும், குறிப்பாக சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச செல்போன், மக்கள் கூடும் இடங்களில் இலவச வைஃபை சேவை உள்ளிட்ட எந்த வாக்குறுதிகளையும் எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இதைத் தொடர்ந்து காரைக்குடியில் 30 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மினி டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மினி டைட்டில் பூங்கா மூலம் சுமார் 600க்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு உருவாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.